சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். ஓம் சாந்தி. நெக்ஸ்ட் சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகாவாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாப்தாதா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஸ்வமானதாரியான விசேஷ குழந்தைகளை பார்த்துட்ருக்கார். பாப்தாதா சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த ஸ்வமானம் அவ்வளோ விசேஷமானதாக இருக்குது. உலகத்தில் வேறு எந்த ஒரு ஆத்மாக்கிட்டேயும் அந்த மாதிரி கிடையாது. மேலும் பாபா சொல்கிறார், குழந்தைகள் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை விடவும் மூதாதையராகவும் இருக்கீங்க, பூஜைக்குரியவராகவும் இருக்கீங்க. முழு சிருஷ்டி மரத்தினுடைய ஆதார மூர்த்தியாக நீங்கள் தான் இருக்கீங்க. உலகத்தினுடைய முதல் படைப்பு நீங்கள் தான் அப்படின்றார் பாபா. மேலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் வெற்றி ரத்தினமாக பார்த்துட்ருக்கார். பாபா சொல்கிறாங்க, ஏன்னா குழந்தைகள் தைரியம் வைக்கிறப்ப அவங்களுக்கு பாபாவுடைய உதவி அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் உலகத்தில் எது நடக்க முடியாதது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது கூட ஈஸியாக நடந்து போயிடுது. மேலும் குழந்தைகளுக்குள்ள அந்த நஷா இருக்குது, நம்ம பரமாத்மாவனுடைய நேரடியான குழந்தைகளாக இருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த நஷா, இந்த நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால, குழந்தையாக இருக்கக்கூடிய காரணத்தினால மாயா கிட்ட இருந்தது கூட குழந்தைகள் ஈஸியாக தப்பிச்சிடுறாங்க. குழந்தை ஆகிறது அப்படின்னாவே சகஜமாக தப்பிச்சுக்கிறதுன்னு தான் அர்த்தம். ஸோ குழந்தையா இருக்கீங்க, அதனால் எல்லா தடைகள்லேருந்தும் பிரச்சனைகள்லேருந்தும் தப்பிச்சுட்டு, அதாவது விடுபட்டு இருக்கீங்க அப்படின்றார். அடுத்ததாக பாப்தாதா தினந்தோறும் முரளியில் நமக்கு சொல்கிறார், அப்பாவை நினைங்க, பாபாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க அப்படின்னு. பாபாவோட நினைவு கூட எப்போ ஈஸியாகுது? அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பிராப்தி, ஆஸ்தியினுடைய நினைவு வரப்போ பாபாவுடைய நினைவு கூட ஈஸியாக மாறி போயிடுது. மேலும் குழந்தைகளுக்குள்ளார அந்த ஒரு பாடல் ஆட்டோமேட்டிக்காக, அந்த நஷாவினுடைய பாட்டு உள்ளுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக ஒலிச்சிட்டே இருக்குது, எதை அடையணுமோ அதை அடைந்து விட்டோம் அப்படின்னு. ஸோ பாபா கேட்குறாரு, எல்லாருக்குள்ளேயும் இந்த நஷாவினுடைய பாட்டு ஒலிச்சிட்டே இருக்கா அப்படின்றார். ஸோ இந்த பெருமிதம் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோ அந்த இதனுடைய அடையாளம் அந்த குழந்தைகள் கவலையற்று இருப்பாங்க. சப்போஸ் சங்கல்பத்தில், பேச்சில், சம்பந்தம் தொடர்பில் ஏதாவது ஒரு கவலை இருக்குது அப்படின்னா அர்த்தம் அவங்க பெருமிதத்தில் இல்லை அப்படின்றார். பாருங்கள், பாப்தாதா நம்ம குழந்தைகளை கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கியிருக்கார். மேலும் பாப்தாதா சொல்கிறாங்க, குழந்தைகள் கிட்ட ஏதாவது கவலை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு விதமான சுமை இருக்குது அப்படின்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னும் கேட்குறார். ஏன்னா பாபா கடல் இல்லையா, எல்லா சுமையும் கடலில் அடங்கிவிடும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் ஸ்வமானம் அப்படிங்கிற சீட்டில், சாட்சியாக பார்க்கக்கூடிய சீட்டில் செட் ஆகிட்டு நடக்கக்கூடிய காட்சியை ஒரு விளையாட்டாக பார்த்தோன்னா பார்க்குறப்ப மஜா வருமா. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறோம், அந்த சீட்டில் செட் ஆகாமல் கீழே இறங்கிடுறோம். கீழே இறங்குறப்ப விழுந்துடுறப்ப அப்செட் ஆகிடுறோன்றார் பாபா. இப்போ கீழே விழுறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் குழந்தைகளை குழப்பி விட்டுடுதாமா. ஒன்று அலைகின்ற மனம், 2வது பாபா சொல்கிறார் புத்தி, சஞ்சலமான மனம் ஒன்று, 2வது அலையக்கூடிய புத்தி, 3வது பழைய சம்ஸ்காரம் அப்படின்றார். பாபா சொல்கிறாங்க, எதெல்லாம் நம்ம பழைய சம்ஸ்காரம் என்னோட சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு இருக்கோமோ, எப்போ எனதுன்னு சொல்கிறோமோ அப்போ அந்த பழைய சம்ஸ்கார் உரிமையோட அதிகாரம் எடுத்துகிட்டு உட்காந்துருதாமா. ஆனால் உண்மையிலேயே சிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களாகிய நம்முடைய பழையதிலும் பழைய சம்ஸ்காரம் அனாதி மற்றும் ஆதி சம்ஸ்கார் தான். மற்றது நம்ம எதை பழைய சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் மத்திய காலத்து துவாபர யுக சம்ஸ்காரம். அப்போ அந்த மத்திய காலத்து சம்ஸ்காரத்தை பாபாவுடைய உதவியோடு அதை முடிச்சிடணும். அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது அப்படின்னா, பாபா குழந்தைகளாகிய நம்மளோட கம்பைண்டாக இணைஞ்சு எப்பயும் இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கூட நாம் அவருடைய சகயோகத்தை
பெற்றுக்கொள்வதில்லை, எடுத்துக்க மாட்டேங்கிறோம். பாபா கூட இருக்கார், கரெக்டான நேரத்தில் சகயோகத்தை கொடுப்பது தான், சகயோகி ஆவது தான் கூட இணைந்திருப்பதற்கான அர்த்தம். ஆனால் நேரத்தில் சகயோகம் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால, வாங்கிக்காத காரணத்தினால அந்த மத்திய கால சம்ஸ்கார் மகானாக ஆயிடுதுன்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பிராமண ஆத்மாக்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கழுத்து மாலையாக இருக்குது. குழந்தைகள் நீங்கள் பாபாவுடைய கழுத்து மாலையாக இருக்கீங்க. அப்போ கழுத்து மாலையாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தைகள் ஒருபோதும் மாயைவிடம் தோல்வி அடைய முடியாது அப்படின்றார். இப்போ பாபாஸ்ட தோல்வி அடையக்கூடியவங்க உலகத்தில் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க. ஆனால் பாபாவின் கழுத்து மாலையாக நீங்கள் கழுத்தில் அணியப்பட விட்டீங்க. அதாவது பாபாவுடைய கழுத்தில் போட்டாச்சு, இருக்கிறீங்க கழுத்து மாலையா. அதனால் குழந்தைகள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சங்கல்பத்தை பண்ணுங்க. மாயா நமக்கு முன்னால் எவ்வளோதான் பெரிய புயலையே கொண்டு வந்தாலும் சரி, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு முன்னால் அந்த புயல் கூட பரிசாக மாறிவிடும். இப்போ பாபா சொல்லுங்க, இந்த மாதிரி அந்த வரதானங்களை குழந்தைகள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோதான் உயர்ந்த மலை போன்ற விஷயம் முன்னால் வந்தால் கூட அந்த மலை கூட மாற்றும் சக்தியுடைய குழந்தைகளுக்கு முன்னால் அது பஞ்சாக மாறிவிடும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய நேரத்தின் சமயத்தின் அந்த ஒரு சமீபத்தின் அனுசாரம் குழந்தைகள் பாபா கொடுத்துருக்கக்கூடிய வரதானங்களை ஞாபகத்தில் வச்சுட்டு அதை அனுபவம் செய்யுங்க. அனுபவத்தின் அத்தாரிட்டியாக ஆகணும் அப்படின்றார். ஸோ வாங்க டீட்டெயிலான விஷயங்களை பார்ப்போம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 2/11/2025, ரிவைஸ் டேட் 31/10/2007. முரளியினுடைய தலைப்பு, தனது சிரேஷ்ட ஸ்வபாவத்தின் பெருமிதத்தில் இருந்து நடக்க முடியாததை நடக்கக்கூடியதாக ஆக்கி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். தனது சிரேஷ்ட சுபாவத்தின் பெருமிதத்தில் இருந்து, தன்னோட உயர்ந்த சுபாவத்தினுடைய அந்த நஷா, அந்த பெருமையில் இருந்து நடக்க முடியாததை கூட நடக்கக்கூடியதாக மாற்றி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள சிரேஷ்ட ஸ்வமானதாரி விசேஷ குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் ஸ்வமான் அவ்வளவு விசேஷமாக உள்ளது, அது உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் அவ்வளோ உயர்ந்த நல்ல ஸ்வமானுடையவர்களாக இருக்காங்களா, அந்த மாதிரி ஸ்வமான் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனித ஆத்மாக்கள்கிட்டையும் கிடையாதுன்றார். நீங்கள் அனைவரும் உலக ஆத்மாக்கள் அனைவரின் மூதாதையரும் கூட மற்றும் பூஜைக்குரியவரும் ஆவீர்கள். முழு சிருஷ்டியின் வேரில் ஆதார மூர்த்தியாக நீங்கள் இருக்கிறீர்கள். முழு உலகத்தின் மூதாதையர், முதல் படைப்பு நீங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தன்மையை பார்த்து குஷி அடைகிறார். சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, வயதான தாய்மார்களாக இருந்தாலும் சரி, இல்லறவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விசேஷத்தன்மைகள் உள்ளனர். சின்னவங்களோ பெரியவங்களோ, இல்லை வீட்டில் ஃபேமிலியிலேருந்து பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒவ்வொரு பாபா குழந்தைகள்கிட்டையும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி, வேறு வேறு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாபா சொல்கிறார். இப்போது எவ்வளவுதான் பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் உலகத்தின் கணக்குப்படி விசேஷமானவர்கள். ஆனால் இயற்கையை வென்றவர்கள் சந்திரன் வரையிலும் கூட சென்று சேர்ந்துள்ளனர். ஆனால் இவ்வளவு மிகச்சிறிய ஜோதி ஸ்வரூப ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியவில்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்கெல்லாம் உலகத்தோட கணக்குப்படி பார்க்குறப்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப விசேஷமானவங்க தான். சந்திரன் வரைக்கும் கூட போயிருக்காங்க. ஆனால் பாபாஸ்டர் ரொம்ப சின்ன ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை. ஆனால் இங்கே சின்னஞ்சிறிய குழந்தை கூட நான் ஆத்மா என்று ஜோதி பிந்துவை அறிந்துள்ளது. பெருமிதத்தோடு குழந்தை சொல்கிறார்கள், நான் ஆத்மா என்று. பாபா கிட்ட வரப்போ ஒரு சின்ன குழந்தை கூட நான் ஆத்மான்னு பெருமையோடு சொல்லுவான். எவ்வளவுதான் பெரிய மகாத்மாக்களாயினும் மற்றும் பிராமண தாய்மார்கள் உள்ளனர். தாய்மார்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார்கள், நாங்கள் பரமாத்மாவை அடைந்து விட்டோம் என்று. அடைந்து விட்டீர்கள் இல்லையா? மேலும் மகாத்மாக்கள் என்ன சொல்கிறார்கள்? பரமாத்மாவை அடைவது மிகவும் கஷ்டம்.
உலகத்தில் இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் என்ன சொல்கிறாங்க, பரமாத்மாவை அடையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பாபா கிட்ட வரக்கூடிய இல்லறவாசிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பரமாத்மாவை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. பாபா சொல்கிறாங்க, இல்லறவாசிகள் சவால் விடுகிறார்கள், நாங்கள் அனைவரும் இல்லறத்தில் இருந்து கொண்டே கூடவே வாழ்ந்து கொண்டே பவித்திரமாக இருக்கிறோம் என்று. ஏனென்றால் எங்களுக்கு நடுவில் தந்தை இருக்கிறார். எனவே இருவரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சுலபமாக பவித்திரமாக இருக்க முடிகிறது. இப்படி இல்லறத்தில் இருக்கக்கூடிய பாபாவோட குழந்தைகள் சொல்றாங்க. ஏனென்றால் பவித்திரதா நமது சுய தர்மம். பாபா சொல்லுங்க, பரதர்மம் அதாவது வேறு தர்மம் என்றால் கடினமாக இருக்கும், சுய தர்மம் சகஜமானது அப்படின்னு பாபா சொல்றார். மற்றும் மக்கள் என்ன சொல்கிறார்கள், ஆனா உலகத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, பஞ்சும் நெருப்பும் அருகருகே இருக்க முடியாது, மிகவும் கஷ்டம் என்கிறார்கள். நீங்கள் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள், மிகவும் சுலபம். உங்கள் அனைவருக்கும் ஆரம்பத்தில் ஒரு பாடல் இருந்தது, எவ்வளவுதான் சேட் சுவாமியாக இருந்தாலும் ஒரு தந்தையை அறிந்து கொள்ளவில்லை, மிகச்சிறிய ஆத்மாவாகிய புள்ளியை அறியவில்லை. இவ்வளோ பெரிய உயர்ந்தவங்களா இருந்தாலும் உலகத்துல பெரிய ஆளா இருந்தாலும் அந்த சின்ன புள்ளி ஆத்மாவை தெரிஞ்சிக்கல, பாபாவை தெரிஞ்சிக்கல. ஆனால் குழந்தைகள், நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டு விட்டீர்கள், அடைந்து விட்டீர்கள். இவ்வளவு நிச்சயம் மற்றும் பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள், நடக்க முடியாததும் நடந்துவிடும் என்று. பாபாவை தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை அடைஞ்சிட்டோம், அதை நஷாவோட பெருமிதத்தோட சொல்றோம். முடியாதது கூட முடியும், நடக்க முடியாதது கூட நடந்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையையும் வெற்றி ரத்தினமாக பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் குழந்தைகள் தைரியம் வைத்தால் தந்தை உதவி செய்வார். எனவே உலகிற்கு எது நடக்க முடியாததாக உள்ளதோ அது சுலபமாகவும் நடக்கக்கூடியதாகவும் ஆகிவிட்டது. உலகத்துல இம்பாசிபிள்ன்றாங்க, ஆனா இங்க ரொம்ப ஈஸியா பாசிபிள் ஆயிடுச்சேன்னா பாபா இருக்கிறதுனால. பெருமிதம் உள்ளது, நாம் பரமாத்மாவின் நேரடி குழந்தைகள். இந்த நஷாவின் காரணத்தினால், நிச்சயத்தின் காரணத்தினால், பரமாத்மாவின் குழந்தைகளாக இருக்கும் காரணத்தினால் மாயாவிடம் இருந்தும் கூட தப்பித்து விட்டீர்கள். குழந்தை ஆவது என்றால் சகஜமாக தப்பித்து கொள்வது. பாபாவோட குழந்தை ஆகிறேன்னா மாயாட்டந்து ஈஸியா தப்பிச்சுக்கிறேன்னு அர்த்தம். ஆக குழந்தைகளாக இருக்கிறீர்கள் மற்றும் அனைத்து தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு இருக்கிறீர்கள். ஆக தனது இவ்வளவு சிரேஷ்ட ஸ்வமானை அறிந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஏனென்றால் நீங்கள் அமைதி சக்தி மூலம் மாற்றக்கூடிய சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள். சைலன்ஸ் பவரை யூஸ் பண்றோம், பரிவர்த்தனை சக்தியை காரியத்துல பயன்படுத்துறோம். நம்ம எதிர்மறையை நேர்மறையாக மாற்றி விடுகிறீர்கள், நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திடுறீங்க. மாயா எவ்வளவுதான் பிரச்சனை ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் மாற்றும் சக்தியின் மூலம், அமைதி சக்தியின் மூலம் பிரச்சனையை தீர்வு ஸ்வரூபமாக ஆக்கிவிடுகிறீர்கள். காரணத்தை நிவாரண ரூபமாக மாற்றி விடுகிறீர்கள். அவ்வளவு சக்தி உள்ளது இல்லையா? இப்படியெல்லாம் மாத்திடுறீங்க, நெகட்டிவா பாசிட்டிவ் ஆக்கிடுறீங்க, பிரச்சனையை சொல்யூஷனா மாத்திடுறீங்க. அவ்வளோ பவர் இருக்குதானே? கோர்ஸும் நடத்துகிறீர்கள் இல்லையா? எதிர்மறையை நேர்மறையாக மாற்றுவதற்கான விதி கற்றுத் தருகிறீர்கள். அந்த பரிவர்த்தன் சக்தி பாபாவிடமிருந்து ஆஸ்தியாக கிடைத்துள்ளது. நெகட்டிவை பாசிட்டிவாக மாத்துறதுக்கான அந்த ஒரு பவர், அந்த சக்தி பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியாக நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு சக்தி மட்டும் இல்லை, சர்வ சக்திகள் பரமாத்மா ஆஸ்தியாக கிடைத்துள்ளன. அதனால் பாப்தாதா ஒவ்வொரு நாளும் சொல்கிறார், ஒவ்வொரு முரளியும் கேட்கிறீர்கள் இல்லையா? ஒவ்வொரு நாள் பாபா சொல்லக்கூடிய முரளியை கேட்கிறீங்க இல்லையா? தினந்தோறும் பாபா இதைதான் சொல்கிறார், தந்தையை நினைவு செய்யுங்கள், ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். அப்பாவை நினைங்க, ஆஸ்தியை நினைங்க. டெய்லி பாபா முரளியில இதை சொல்றார். பாபாவின் நினைவும் கூட சகஜமாக ஏன் வருகிறது? எப்ப பாபாவோட நினைவு ஈஸியா வரும்? எப்போது ஆஸ்தியின் பிராப்தியை நினைவு செய்கிறீர்களோ அப்போது பாபாவின் நினைவு பிராப்தியின் காரணத்தினால் சகஜமாக வந்து விடுகிறது. பாபாவை நினைக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? அந்த பிராப்தியை நினைச்சோன்னா கொடுக்கிறவர் பாபா, அவர் ஞாபகம் ஈஸியா வந்துடுதுன்றார். ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த ஆன்மீக நஷா உள்ளது. மனதில் பாடல் பாடுகிறார்கள், எதையெல்லாம் அடைய வேண்டுமோ அவற்றை அடைந்து விட்டோம். அனைவரின் மனதிலும் இது தானாகவே பாடலாக இசைக்கிறது இல்லையா? பானா தாசோ பாலியா, எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளத்துல பாட்டு ஓடிட்டு இருக்கு. பெருமிதம் உள்ளது இல்லையா?
எந்த அளவு இந்த பெருமிதத்தில் இருக்கிறீர்களோ அப்போது பெருமிதத்தின் அடையாளம் கவலையற்று இருப்பீர்கள். எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற அந்த பெருமிதத்தில் அந்த நஷால இருக்கிறோன்னா அதோடைய அடையாளம் எப்படி இருப்போம்? கவலையற்று இருப்பீர்கள். சங்கல்பத்தில், பேச்சில் அல்லது சம்பந்தம் தொடர்பில் எந்த விதமான கவலை இருக்கிறது என்றால் பெருமிதம் இல்லை. என்னோட தாட்டில், என்னுடைய வார்த்தைகளில், சம்பந்தம் தொடர்பில் ஏதாவது கவலை இருக்குது அப்படின்னா நான் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதத்தில் இல்லைன்னு அர்த்தம். பாப்தாதா கவலையற்ற மகாராஜாவாக ஆக்கியிருக்கிறார். சொல்லுங்கள், கவலையற்ற மகாராஜாவா நீங்கள்? கவலையற்ற மகாராஜா என்றால் கை உயர்த்துங்கள். கவலையற்றவர்களா அல்லது அவ்வப்போது கவலை வந்து விடுகிறதா? நல்லது. எப்போது தந்தை கவலையற்றவரோ அப்போது குழந்தைகளுக்கு என்ன கவலை? அழகான கேள்வி. பாபா கவலையற்றவர், அப்பா. அப்போ குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்னு கேட்குறார். அடுத்தது பாபா சொல்றாங்க, பாப்தாதாவோ சொல்லி இருக்கிறார், அனைத்து கவலைகளையும் அல்லது எந்த விதமான சுமை இருந்தாலும் பாப்தாதாவிடம் கொடுத்து விடுங்கள். தந்தை கடல் இல்லையா, எனவே சுமை அனைத்தும் உள்ளடங்கி விடும். என்ன இருக்கோ அதை எனக்கு கொடுங்கன்றார். கவலையோ இல்லை சுமையோ என்ன இருக்கோ என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அவர் கடல். பாபா சொல்லார், கடல்ல சுமை அனைத்தும் உள்ளடங்கி விடும். சில நேரம் பாப்தாதா குழந்தைகளின் ஒரு பாடலை கேட்டு புன்சிரிக்கிறார். என்ன பாடல் தெரியுமா? குழந்தைகள் பாட்டு பாடுறதை பார்த்து பாபா மெதுவாக புன்னகைக்கிறார். என்ன பாட்டு பாடுறோமா குழந்தைகள்? என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவ்வப்போது பாடுகிறீர்கள் இல்லையா? பாப்தாதாவோ கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் இதைதான் சொல்கிறார். ஹே என் இனிய குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே, சாட்சியாக இருந்து பார்க்கும் ஸ்திதியின் இருக்கையில் செட்டாகி விடுங்கள் மற்றும் இருக்கையில் செட்டாகி விளையாட்டை பாருங்கள். மிகுந்த மஜா வரும். ஸோ என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு குழந்தைகள் பாடினா பாபா ரிட்டர்னில் என்ன சொல்கிறாரு? என்னோட செல்லமான இனிமையான குழந்தைகளே, சாட்சி ஸ்திதிங்கிற சீட்டில் செட்டாகி உக்காந்துட்டு நடக்கிறத எல்லாத்தையும் பாருங்கள், ஒரு விளையாட்டாக பாருங்கள், ரொம்ப மஜா, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்றார் பாபா. மிகுந்த மஜா வரும். ஆஹா, திரிகாலதர்ஷி ஸ்திதியில் நிலைத்து விடுங்கள். இருக்கையிலிருந்து கீழே வருகிறீர்கள், அதனால் அப்செட் ஆகிறீர்கள். சாட்சி ஸ்திதிங்கிற சீட்டில் உட்காந்து செட் ஆகுங்க, திரிகாலதர்ஷி சீட்டில் செட் ஆகுங்க. ஆனால் என்ன பண்ணுற குழந்தைகள், சீட்டில் வந்து செட் ஆகிறது இல்லை, கீழே வந்துடுறோமா, கீழே வந்தோடனே அப்செட் ஆகிடுறோம். செட் ஆகி விட்டால் அப்செட் ஆக மாட்டீர்கள். எந்த 3 பொருள்கள் குழந்தைகளை குழப்பி விடுகிறது? சரி, அப்போ அப்செட் ஆகிறோம், கீழே வந்துடுறோம். வரப்போ காரணம் என்னென்னா 3 விஷயங்கள் வந்து என்ன பண்ணுதா, குழந்தைகள் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, அதனால் சீட்லேருந்து கீழே வந்துடுறாங்க. இப்போ 3 வெரைட்டியான என்ன கன்ஃபியூஷன் வருதுன்னா, 1 சஞ்சல மனம், 2வது அலைகின்ற புத்தி, 3வது பழைய சம்ஸ்காரங்கள். சஞ்சலமான மனம், அலைகின்ற புத்தி, பழைய சம்ஸ்காரம். இந்த 3 விஷயம் என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுது, சீட்லேருந்து கீழே இறங்கிடுறாங்க. பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் ஒரு விஷயத்தை கேட்டு சிரிப்பு வருகிறது. என்ன விஷயம் தெரியுமா? சொல்கிறார்கள், பாபா என்ன செய்வது, என்னுடைய பழைய சம்ஸ்காரங்கள் உள்ளன இல்லையா அப்படின்னு பாபாட்ட சொல்கிறாங்க. பாப்தாதா புன்சிரிக்கிறார். எப்போது சொல்லவே செய்கிறீர்களோ என்னுடைய சம்ஸ்காரங்கள் என்று, அவை என்னுடையவையாக ஆக்கி கொண்டீர்களா? என்னோட சம்ஸ்காரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பழைய சம்ஸ்காரத்தை என்னோட சம்ஸ்காரமாக நான் ஆக்கிக்கிட்டேன்னு தானே அர்த்தம் அப்படின்றார். ஆக என்னுடையவற்றின் மீது அதிகாரம் இருக்கவே இருக்கிறது. எப்போது பழைய சம்ஸ்காரங்களை தனதாக்கி கொண்டீர்களோ அப்போது என்னுடையது என்ற இடத்தை அது பிடித்து கொள்ளும் இல்லையா? நானே அந்த பழைய சம்ஸ்காரம் என்னோட சம்ஸ்காரம்னு சொன்னேன், அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், அதிகாரத்தோட உரிமையோட வந்து அது தான் இடத்தை எடுத்து ஆக்குப்பை பண்ணிக்குது. அப்போது என்னுடையது என்ற இடத்தை அது பிடித்து கொள்ளும் இல்லையா? எனது சம்ஸ்காரம் என்று பிராமண ஆத்மா சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு பழைய சம்ஸ்காரம், விகாரங்களுடைய அந்த பழைய சம்ஸ்காரத்தை எனது சம்ஸ்காரம்னு நம்ம பிராமண ஆத்மாக்கள் சொல்ல முடியுமா? என்ன எனது எனது என சொல்லியிருக்கிறீர்கள் என்றால் அந்த எனது தனது இடத்தை உரிமையுடன் பிடித்து கொள்கிறது. என்னோடதுன்னு சொன்னால் அது வந்து அதோட இடத்தை எடுத்துக்குது. பிராமணர்கள் நீங்கள் எனது என சொல்ல முடியாது. பழைய சம்ஸ்காரத்தை எனது சம்ஸ்காரம் நம்ம பிராமண ஆத்மா சொல்ல முடியாது. இவை பழைய பிறவியின் சம்ஸ்காரங்கள், சூத்ர வாழ்க்கையின் சம்ஸ்காரங்கள், பிராமண வாழ்க்கையினுடையது அல்ல.
ஆக எனது எனது என சொல்லி இருக்கிறீர்கள் என்றால் அதுவும் கூட எனது என்ற அதிகாரத்தில் அமர்ந்து விடுகிறது. அது உட்காந்துருது, போக மாட்டேங்குது. பிராமண வாழ்க்கையின் சிரேஷ்ட சம்ஸ்காரத்தை பற்றி அறிவீர்கள் இல்லையா? மேலும் இந்த சம்ஸ்காரங்களை நீங்கள் பழையது என சொல்கிறீர்கள். அதுவும் பழையது இல்லை. நம்ம எந்த சம்ஸ்காரத்தை பழைய சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அது ஒன்றும் பழைய சம்ஸ்காரம் இல்லைன்றார் பாபா. சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்கள் பழையதிலும் பழைய சம்ஸ்காரம் அனாதி மற்றும் ஆதி சம்ஸ்காரமாகும். இருக்கிறதுலே சிரேஷ்ட பிராமண ஆத்மா நம்மளோடது. எல்லாத்த விட பழையதும் பழைய சம்ஸ்கார் நமக்கு எது? அனாதி ஆதி சம்ஸ்கார். இதுவோ துவாபர மத்திய காலத்தின் சம்ஸ்காரம். ஆக மத்திய கால சம்ஸ்காரத்தை பாபாவின் உதவியுடன் முடித்துவிட வேண்டும். இது ஒன்றும் கஷ்டமானது இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது? பாபா எப்போதுமே உங்களுடன் இணைந்து இருப்பவர். அவர் நம்மோடு இணைந்தே இருக்கிறார் என்பதை அறிந்தும் சகயோகம் பெற்றுக்கொள்வதில்லை. பாபா கம்பைனா நம்ம கூடவே இருக்கார். அவரை கூட வச்சுக்கிட்டே நான் அவர்கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கிக்க மாட்டேங்கிறேன். இணைந்திருப்பதன் அர்த்தமே சமயத்தில் சகயோகியாக ஆவது என்பதுதான். ஆனால் சமயத்தில் சகயோகம் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மத்திய காலத்தின் சம்ஸ்காரம் மகான் ஆகி விடுகிறது. உண்மையிலேயே சிரேஷ்ட பிராமண ஆத்மா என்னுடைய உண்மையான பழையதிலும் பழைய சம்ஸ்கார் அனாதி ஆதி சம்ஸ்கார். நம்ம எதை பழைய சம்ஸ்காரம்னு சொல்லிட்டு இருக்கோமோ அது நம்மளோடதே கிடையாது. பாபா சொல்றார், அப்ப அந்த மத்திய கால துவாபர கால அந்த சம்ஸ்காரத்தை ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்? கூட கம்பைண்டாக கூட இருக்கக்கூடிய பாபாவை யூஸ் பண்ணோம். கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோமா, அதனால் அந்த மத்திய சம்ஸ்கார் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுது, மகான் ஆகிடுது. பாப் தாதாவுக்கு தெரியும், குழந்தைகள் அனைவருமே பாபாவின் அன்புக்கு பாத்திரமானவர்கள்தான், உரிமையுள்ளவர்கள்தான். அன்பின் காரணத்தினால்தான் அனைவரும் தங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பது பாபாவுக்கு தெரியும். வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, உள்நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, அனைவரும் பரமாத்மா அன்பின் கவர்ச்சியால் தங்கள் வீடு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், அனைவரும் அன்பெனும் கயிற்றால் கட்டப்பட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? பாபாவோட அன்புல தானே மதுபன் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கீங்க. இந்த பரமாத்மா அன்பு மனதுக்கு ஆறுதல் அளிப்பதாகும். மனசுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது, ஓய்வு தரது. பரமாத்மா அன்பு தான் மனசுக்கு ஆறுதல் தருவதாகும். நல்லது. யார் முதல் தடவையாக இங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள், கை அசையுங்கள். நல்வரவாகட்டும். இப்போது பாப்தாதா என்ன வீட்டு பாடம் கொடுத்திருந்தாரோ, நினைவுள்ளதா? வீட்டு பாடம் பாபா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறார். நினைவுள்ளதா? பாப்தாதாவிடம் பலவிதமான ரிசல்ட்டுகள் வந்துள்ளன. அனைவரின் ரிசல்ட்டும் வரவில்லை. சிலரிடம் இருந்து இத்தனை சதவீதம் என வந்துள்ளது. இவ்வளோ பர்சன்டேஜ் பாபா அப்படின்னு பாபா கிட்ட ரிசல்ட் சில குழந்தைகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? பாப்தாதா என்ன விரும்புகிறார்? பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். அனைவரும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள். எனவே பூஜைக்குரிய ஆத்மாக்களின் விசேஷ லட்சணம் ஆசீர்வாதம் கொடுப்பதே ஆகும். ஆக நீங்கள் அனைவரும் பூஜைக்குரிய ஆத்மாக்கள் என்பதை அறிவீர்களா? ஆக இந்த ஆசீர்வாதம் கொடுப்பது, அதாவது ஆசீர்வாதம் பெறுவது என்பது புரிந்து கொள்ளப்பட்டதாக ஆகிவிடுகிறது. பூஜைக்குரிய ஆத்மானாவே ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டுடுன்றார் பாபா. அது ஆட்டோமேட்டிக், அது அண்டர்ஸ்டுட் அப்படின்றார். யார் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ, யாருக்கு கொடுக்கிறாரோ அவருடைய மனதிலிருந்து கொடுப்பவருக்காக அடிக்கடி ஆசீர்வாதம் வெளிப்படுகிறது. அடிக்கடி ரிப்பீட்டடாக ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. எனவே ஹே பூஜைக்குரிய ஆத்மாக்களே, உங்களுடைய மூல சம்ஸ்காரமோ ஆசீர்வாதங்கள் கொடுப்பது தான், பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறது தான் நம்மளுடைய மூல சம்ஸ்காரம். அனாதி சம்ஸ்காரம் ஆசீர்வாதம் கொடுப்பதாகும். எப்போது உங்கள் ஜட சித்திரங்களும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே உள்ளனவோ அப்போது சைத்தன்ய பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கோ ஆசீர்வாதம் கொடுப்பதென்பது இயற்கையான சம்ஸ்காரமாகும். துவாபரயுகத்திலேருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த சிலைகள், ஜட சித்திரங்கள் இன்னைக்கு வரைக்கும் பிளஸ்ஸிங்ஸ் மற்றவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன்னா, அப்போ சிரேஷ்ட சைத்தன்ய ஆத்மாவாகிய என்னோட நேச்சுரல் சம்ஸ்காரம் என்ன? பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறது, ஆசீர்வாதங்களை கொடுக்கறது. இதை எனது சம்ஸ்காரம் என சொல்லுங்கள். ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இதை என்னோட நேச்சுரல் சம்ஸ்கார், இதுதான் என்னுடைய சம்ஸ்கார் அப்படின்னு இதை சொல்லுங்கன்றார்.
மத்திய துவாபரயுக சம்ஸ்காரம் இயற்கையானதாகவும் இயல்பானதாகவும் ஆகிவிட்டது. உண்மையில் இந்த சம்ஸ்காரம் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கான சம்ஸ்கார் நேச்சுரல் நேச்சர் ஆகும். என்னுடைய இயற்கையான சுபாவமே என்ன? ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. இதுதான் என்னுடைய நேச்சுரல் சுபாவம். எப்போது யாருக்காவது ஆசீர்வாதம் கொடுக்கிறீர்களோ அப்போது அந்த ஆத்மா எவ்வளவு குஷி அடைந்து விடுகிறது. அந்த குஷியின் வாயுமண்டலம் எவ்வளவு சுகம் தருவதாக உள்ளது. எனவே யாரெல்லாம் ஹோம்ஒர்க் செய்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் வந்திருந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, ஆனால் பாப் தாதாவுக்கு முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆக பாப் தாதா அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். பாபா கொடுத்த ஹோம்ஒர்க்கை செஞ்சவங்க இப்போ இந்த டேர்னில் பாபாவுக்கு முன்னால் மீட்டில் மதுபனில் இருந்தாலும் இல்லைனாலும் ஹோம்ஒர்க் செஞ்சதுக்காக பாப் தாதா அவங்க எல்லாருக்குமே தனக்கு முன்னால் பார்க்குறாரு. அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை கொடுக்குறாரு. வீட்டுப்பாடம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதை தங்களின் நேச்சுரல் நேச்சராக ஆக்கி கொண்டு இனிமேலும் செய்து கொண்டு செய்ய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறது வாங்கிக்கிறது என்னுடைய நேச்சுரல் நேச்சர் ஆகணும். நான் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்க மூலமாகவும் அதை பண்ண வைக்கணும். மேலும் சிலர் கொஞ்சம் செய்திருக்கலாம், செய்யாமலும் இருக்கலாம். அவர்கள் அனைவரும் நான் சதா பூஜைக்குரிய ஆத்மா, நான் பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய விசேஷ ஆத்மா. இந்த நினைவை அடிக்கடி தனது நினைவு மற்றும் சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தாங்க, பண்ணல, பாதி பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் நிறைய வெரைட்டி. ஆனாலும் பாபா இப்போ லாஸ்ட்டில் என்ன சொல்கிற, சதா நான் பூஜைக்குரிய ஆத்மா, நான் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய விசேஷ ஆத்மா. இப்படி இந்த ஞாபகத்தை அடிக்கடி தனக்குள்ளார ஞாபகத்தில் கொண்டு வந்து அதனுடைய ஸ்வரூபத்தையே அனுபவம் பண்ணோம். ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்று கேட்கும் போது அனைவருமே லக்ஷ்மி நாராயணன் ஆகப் போகிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். ராம் சீதாவில் யாரும் கை உயர்த்துவதில்லை. 16 கலை சம்பூர்ணம் ஆக வேண்டும் என்ற லட்சியம் உள்ளதென்றால் 16 கலை என்றால் பரம பூஜைக்குரியவர். பூஜைக்குரிய ஆத்மாவின் கடமை ஆசீர்வாதம் கொடுப்பது. இந்த சம்ஸ்காரத்தை நடமாடும் போதும் சுற்று வரும் போதும் சதா காலத்திற்காகவும் உருவாக்குங்கள். என்ன சம்ஸ்கார் நடந்தாலும் சுத்தனாலும் எப்பயுமே இந்த சம்ஸ்கார் இருக்கணும். எது? ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. பூஜைக்குரியவராகவே இருக்கிறீர்கள். 16 கலைகள் நிரம்பியவராகவே இருக்கிறீர்கள். லட்சியமும் இதுதான் இல்லையா? இதுதானே நம்முடைய லட்சியம் கூட. இப்போ பிளஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற பாப் தாதா குஷி அடைகிறார். யாரெல்லாம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் நெற்றியில் வெற்றி திலகத்தை பாப் தாதா மூலம் இட்டு கொண்டு விட்டார்கள். அதோடு சேவையின் செய்தியும் பாப் தாதாவுக்கு அனைத்து தரப்பிலிருந்தும் வர்க்கங்களின் தரப்பில், அதாவது விங் சார்பாக கூட சென்டர்களில் இருந்தும் மிக நல்ல ரிசல்ட்டுகள் வந்து சேர்ந்திருக்கின்றது. எனவே ஒன்று, ஹோம்ஒர்க் செய்தமைக்கு வாழ்த்துக்கள் மற்றும் அதோடு சேவைக்காகவும் வாழ்த்துக்கள், பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் அப்படின்றார். பாப் தாதா பார்த்தார், ஒவ்வொரு கிராமத்திலும் செய்தி கொடுப்பதற்கான சேவை மிக நல்ல விதத்தில் பெரும்பாலான ஏரியாக்களில் செய்திருக்கிறார்கள். மெஜாரிட்டி வில்லேஜாக போய் பாபாவோட மெசேஜ் கொடுக்கறதுக்கான செய்தியை நல்லா பண்ணியிருக்கீங்கன்றார். ஆக இந்த சேவையும் இரக்க மனம் உள்ளவராகி செய்திருக்கிறீர்கள். எனவே சேவையின் ஊக்கம் உற்சாகத்தில் ரிசல்ட்டும் நன்றாக காணப்படுகிறது. இந்த முயற்சி செய்யவில்லை, ஆனால் பாபாவின் அன்பு, அதாவது செய்தி கொடுப்பதன் மூலம் அன்பில் சேவை செய்திருக்கிறீர்கள். எனவே அன்பின் பிரதிபலனாக அனைத்து சேவாதாரிகளுக்கும் தானாகவே பாப் தாதாவின் பல கோடி மடங்கு அன்பு கிடைக்கிறது மற்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். பாபாவோட மெசேஜ் போய் கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிட்டர்னில் பாபா உங்களுக்கு பல கோடி மடங்கு அன்பு கொடுக்குறார். இப்பயும் கிடைக்கிது, நான் கொடுத்துட்ருக்கேன், தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றார். அதோடு அனைவரும் தங்கள் அன்பான தாதியை மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டு தாதிக்கு அன்பின் பிரதிபலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பின் நறுமணம் பாப் தாதாவிடம் மிக நல்ல விதத்தில் வந்து சேர்ந்துள்ளது. அடுத்த பாயிண்ட் சொல்றார், இப்போது மதுபனில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டுள்ளனவோ அது வெளிநாட்டினுடையதாக இருந்தாலும் அல்லது பாரதத்தை சேர்ந்தவர்களுடையதாக இருந்தாலும் அந்த அனைத்து காரியங்களும் ஒருவர் மற்றவரின் சையோகம் மதிப்பு வைப்பதன் ஆதாரத்தில் மிக நன்றாக வெற்றி பெற்றுள்ளன. நம்ம இந்தியன்ஸ் போய் ப்ரோக்ராம் பண்ணாலும் இல்லை ஃபாரினர்ஸோடைய ஏதாவது ப்ரோக்ராமாக இருந்தால் கூட எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா வேலையும் ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய சையோகம், ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய மரியாதை மதிப்பு,
இதை பேஸ் பண்ணி ரொம்ப நல்லா எல்லாமே நடந்திருக்கு. அவசர வெற்றி கிடைச்சிருக்கு. ஏனென்றால் வெற்றியோ உங்கள் கழுத்து மாலையாகவே உள்ளது. பாபாவின் கழுத்துக்கும் நீங்கள் மாலையாக இருக்கிறீர்கள். ஆக கழுத்து மாலை ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. கழுத்து மாலைனா ஹார். ஸோ ஒருபோதும் ஹார் அடைய மாட்டாங்க, அதாவது தோத்து போக மாட்டாங்க. ஆக மாலை ஆக வேண்டுமா அல்லது தோல்வி அடைய வேண்டுமா? இல்லைதானே. மாலை ஆவது நல்லது இல்லையா? ஆக ஒருபோதும் தோல்வி அடையக்கூடாது. தோல்வி அடைபவர்களோ பல கோடி ஆத்மாக்கள். நீங்கள் மாலையாகி கழுத்தில் அணியப்பட்டு விட்டவர்கள். மாலையாக பாபாவுடைய கழுத்துல மாலையாக போடப்பட்டாச்சு. அப்படித்தான் இல்லையா? எனவே சங்கல்பம் செய்யுங்கள். அன்பில் மாயா எவ்வளவுதான் புயல்களை எதிரில் கொண்டு வந்தாலும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களின் முன்னால் புயலோ பரிசாகிவிடும். அந்த மாதிரி வரதானத்தை சதா நினைவு செய்யுங்கள். எவ்வளவுதான் உயர்ந்த மலையாக இருந்தாலும் மலை மாற்றம் அடைந்து பஞ்சாகிவிடும். இப்போது நேரத்தின் சமீபத்தின் பிரமாணம் வரதானங்களை ஒவ்வொரு நேரமும் அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். அனுபவங்களின் அத்தாரிட்டி ஆகுங்கள். பாபா என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரோ ஒவ்வொன்றத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அனுபவம் பண்ணுங்க. அனுபவம் பண்ணி பண்ணி அதனுடைய அத்தாரிட்டியாக ஆகுங்க அப்படின்றார். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது தனது அஷரீரி ஆவதற்கான ஃபரிஷ்டா சுரூபம் ஆவதற்கான பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அவ்வப்போது பிராமணன், அவ்வப்போது ஃபரிஷ்தா, அவ்வப்போது அஷரீரி. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் காரியங்கள் செய்யும் போதும் கூட 1 நிமிடம் 2 நிமிடம் ஒதுக்கி பயிற்சி செய்யுங்கள். சோதித்து பாருங்கள். எந்த சங்கல்பம் செய்தீர்களோ அதே ஸ்வரூபத்தை அனுபவம் செய்தீர்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஷரீரி அப்படின்னு நான் நினைக்கிற சங்கல்பத்தில்னா அந்த அஷரீரி ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சா? எப்போ எந்த நேரத்தில் எந்த சங்கல்பத்தை கொண்டு வரேனோ அதே ஸ்திதி அதே ஸ்வரூபம் அனுபவம் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். நல்லது. நாலாபுறமும் உள்ள சதா சிரேஷ்ட ஸ்வமானதாரி, சதா தன்னை பரம பூஜைக்குரியவர் மற்றும் மூதாதையர் என்ற அனுபவம் செய்யக்கூடிய, சதா பாபாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர், புருவ மத்தியின் ஆசனதாரியாக சதா சிரேஷ்ட ஸ்திதியின் அனுபவங்களில் நிலைத்திருக்கக்கூடிய நாலாபுறமும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அனைத்து தரப்பிலிருந்தும் அனைவரின் கடிதங்கள், இமெயில், செய்திகள் அனைத்தும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்துள்ளன. ஆக சேவையின் பலன் மற்றும் பலம் அனைத்து சேவாதாரிகளுக்கும் கிடைத்துள்ளன மற்றும் கிடைத்து கொண்டே இருக்கும். அன்பின் கடிதங்களும் நிறைய வருகின்றன. மாற்றும் சக்தி உள்ளவர்களுக்கு பாப்தாதா அமர் பவ என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த சேவாதாரிகள் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றி இருக்கிறார்களோ அதுபோல் பின்பற்றக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதா சொல்கிறார், சதா கட்டளைப்படி நடக்கிற குழந்தைகளே, ஆஹா. பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறவங்கள பார்த்து பாபா என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறார்? சதா கட்டளைப்படி நடக்கின்ற குழந்தைகளே, ஆஹா அப்படின்றார். பாப்தாதா இந்த வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மற்றும் அன்புள்ளவர்களுக்கு மிக மிக அன்போடு மனதில் நிறைந்திருக்கும் மிக அன்பான மற்றும் மாயாவின் தடைகளை கடந்து விட்டவர்களுக்கும் இந்த வரதானத்தை கொடுக்கிறார். நல்லது. இப்போது அனைவரின் மனதிலும் என்ன மாதிரியான ஊக்கம் வந்து கொண்டிருக்கிறது? ஒரே ஒரு ஊக்கம், பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். இந்த ஒரே ஊக்கமான சங்கல்பம் எல்லாருக்குள்ள வருதான். இந்த ஊக்கம் இருக்கிறது இல்லையா? பாண்டவர்கள் கை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டும். பார்க்கலாம், ஆகலாம் என்றால் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கலாம் பாபா, ஆகலாம் அப்படிலாம் இல்லை, ஆகியே தீரணும். ஆகலான்லாம் சொல்லக்கூடாதுன்றார். ஆனால் ஆகியே தீர வேண்டும். பக்கா பக்கா. நல்லது. ஒவ்வொருவரும் அவரது ஓகே கார்டை தங்களின் டீச்சரிடம் சார்ட் ரூபத்தில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகம் எழுதக்கூடாது. ஒரு கார்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஓகே என எழுதுங்கள் அல்லது கோடு போடுங்கள். அதாவது நல்லா இருக்கிறன்னா ஓகேன்னு எழுதிடணும், நல்லா இல்லைன்னா ஓக்கும் கேக்கும் நடுவில் ஒரு கோடு போடணும். பாபா முரளியில் சொல்லியிருந்தார் இல்லையா, அதை சொல்கிறார். போதும். இதையா செய்ய முடியும் இல்லையா? இதை பண்ண முடியும் இல்லையா? நீளமாக கடிதம் எழுத வேணாம். ஸோ தட் அது சென்டர்லேருந்து மதுபனுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அது பாபா சொல்கிறார். ஸோ லாங்கெல்லாம் எழுதாதீங்க, ஓகேன்னு எழுதுங்க, இல்லைன்னா கோடு போடுங்க அப்படின்றார். நல்லது. இன்னைக்கு முரளியோட வருதான்.
சங்கம யுகத்தில் பிரத்யக்ஷ பலன் மூலம் சக்திசாலி ஆகக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. சங்கம யுகத்தில் பிரத்யக்ஷ பலன், அதாவது உடனடி பலன் மூலமா சக்திசாலியா ஆகக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா ஆகுக. சங்கம யுகத்தில் எந்த ஆத்மாக்கள் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தம் ஆகிறார்களோ அவர்களுக்கு நிமித்தமாவதற்கான பிரத்யக்ஷ பலனாக சக்தியின் பிராப்தி கிடைக்கிறது. சங்கம் யுகல எல்லையற்ற சேவைக்கு நிமித்தம் ஆகிறாங்கன்னா அதனுடைய உடனடி பலன் அவங்களுக்கு சக்தி பிராப்தமாக கிடைக்குது. இந்த பிரத்யக்ஷ பலன்தான் சிரேஷ்ட யுகத்தின் பலனாகும். இந்த பழத்தை உண்ணக்கூடிய சக்திசாலி ஆத்மா, அதாவது பாபா கொடுத்துருக்கக்கூடிய பிரத்யக்ஷ பலன், உடனடியாக கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். ஸோ பாபா சார் அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய சக்திசாலியான ஆத்மா எந்த ஒரு பரிஸ்திதியிலும் மீதும் சகஜமாகவே வெற்றி அடைவார். உடனடி பலனை அடையக்கூடிய ஆத்மானா அந்த ஆத்மா எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லையும் ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க, வெற்றி அடைவார். அவர் சக்திசாலி தந்தையுடன் இருக்கும் காரணத்தினால் வீணானவற்றிலிருந்து சகஜமாகவே விடுபட்டு விடுவார்கள். நச்சு பாம்புக்கு சமமான பரிஸ்திதியின் மீதும் கூட அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். எனவே ஞாபகார்த்தமாக கிருஷ்ணர் பாம்பின் தலை மீது நடனமாடியதாக காட்டுகின்றனர். பக்தியில் கிருஷ்ணர் பாம்பு மேலே டான்ஸ் பண்ணதாக காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா பாபாவை கூடவே வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால ஈஸியாக வேஸ்ட்லேருந்து விடுபட்டு இருப்பாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும், நச்சு பாம்பு போல் ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் கூட அவங்க அந்த சிச்சுவேஷனில் கூட அந்த குழந்தைகள் ஜெயிச்சிடுவாங்கன்றார் பாபா. ஸோ அதனால் சக்திசாலி பாபாவை கூடவே வச்சுட்டு சக்திசாலி ஆத்மா ஆகணும். சங்கமயுகத்தினுடைய பிரத்யக்ஷ பலனை அனுபவம் பண்ணணுன்றார். ஸ்லோகன்: பாஸ் வித் ஹானர் ஆகி கடந்த காலத்தை கடந்து செல்லுங்கள். பாஸ் வித் ஹானர் ஆகி, பாஸ்ட் இஸ் பாஸ், முடிஞ்சதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கடந்த காலத்தை கடந்து செல்லுங்கள் மற்றும் சதா பாபாவுக்கு அருகிலேயே இருங்கள். பாஸ் வித் ஹானர் ஆகி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கடந்து முடிஞ்சதை கடந்து போங்க, அதை கிராஸ் பண்ணி தாண்டி போங்க. சதா பாபாவுக்கு அருகிலேயே இருங்கள், பாபாவுக்கு பக்கத்திலேயே சதா இருங்க அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை: அஷரீரி மற்றும் விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். இன்னைக்குரிய பாயிண்ட்: எப்படி பாபா அஷரீரியிலிருந்து ஷரீரத்தில் வருகிறாரோ அதுபோலவே குழந்தைகளும் கூட அஷரீரி ஆகி ஷரீரத்தில் வர வேண்டும். அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து பிறகு வியக்தத்தில், அதாவது ஷரீரத்தில் வர வேண்டும். எப்படி இந்த ஷரீரத்தை விடுவதும் ஷரீரத்தை எடுப்பதுமான அனுபவம் அனைவருக்கும் உள்ளதோ அதேபோல் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது ஷரீர உணர்வை விட்டு அஷரீரி ஆகிவிடுங்கள். மற்றும் எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து கர்மங்களை செய்யுங்கள். முற்றிலும் இது போலவே அனுபவம் செய்யுங்கள். இந்த ஸ்தூல ஆடை எனும் ஷரீரம் தனியாக உள்ளது மற்றும் ஆடையை அணிகின்ற ஆத்மாவாகிய நான் தனியாக இருக்கின்றேன். இந்த உடம்புங்கிறது ட்ரெஸ்ஸு, இதை போட்டுட்ருக்கிறது நான் ஆத்மா. ஸோ நான் ஆத்மா தனி, இந்த உடலுங்கிற ட்ரெஸ்ஸு தனி. சதா இதை எப்பயுமே அனுபவம் பண்ணிகிட்டே இருங்க அப்படிங்கிறார். அச்சா. ஓம் சாந்தி. சிவனை நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம், யோகதானம் செய்வோம்.